வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நான் சேலரிட் பர்சனல் லோன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன்னு சொல்லிட்டு நிறைய லோன் ஆப்லாம் நான் லைவாகவே அப்ளை பண்ணி எடுத்து காமிச்சிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான பர்சனல் லோன் நிறையவே ஆப்ஸ்லாம் நான் நிறைய எடுத்திருப்பேன். அதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கேம் விளையாடிட்டே வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். கலர் கிறிஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 500 1000 நீங்கள் ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். இதுவே அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 5000 10,000 கூட ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். லிங்க்கை டச் பண்ணோடனே 2 லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க்கு, ரெண்டாவது ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலான்ற ட்ரிக்கை வந்து சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நான் சேலரிடு பர்சனல் லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நான் சேலரிடு பர்சனல் லோன் எப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு லோன் தருவாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அதுலேயும் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா எந்த ஒரு இன்கம்மே இல்லாதவங்களுக்கு லோன் தருவோம் அவங்க சொல்ல. நீங்கள் ஜாபுக்கு போகலனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் தருவோம். எப்படின்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை கடை வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ கூலி வேலைக்கு கூட போகிறீங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் 1 இயர் நீங்கள் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எவ்வளோ வரைக்கும் கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் லோன் எடுக்கிறதா இருந்தால் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. உங்களோட டிரான்சாக்ஷன் இருக்கணும். டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். மற்றபடி இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சப்மிட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன கண்டிஷன்ஸ், என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நான் சேலரி லோனு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கணுன்றாங்க. பிலோ 25 வயசுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்காது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணுன்றதையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. 75க்கு வந்து பார்த்திங்கன்னா குள்ளே இருக்கணும். 75க்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்காது. அதேமாரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட 24 மந்த்ஸ் லாஸ்ட்டு 2 இயர்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. உங்கள் லாஸ்ட்டு 2 இயர்ஸு எவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எந்த மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரான்சாக்ஷனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகும். இதையும் வந்து செக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 4 மந்த்ஸ் மினிமம் ஒரு 25,000 வச்சுருக்கணுன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா மேக்ஸிமம் அமௌண்ட் லிமிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதை பொறுத்து தான் மாறும். எல்லாருக்கும் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு ஷோராக வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்ல முடியாது. அவங்களோட ட்ரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதுவும் இல்லாமல் எவ்வளோ லோன்னா 5 லட்ச ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 15 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமானா டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட இது ட்ரான்சாக்ஷன் பிஸ்னஸை பொறுத்து தான் இருக்குது. எல்லாருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது. நீங்கள் இப்போ மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கோட ட்ரான்சாக்ஷன் இது கம்மியாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஹோல்சேலாக எடுத்து சப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 16 மந்த்ஸ் வரைக்கும் டைம் தராங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 மந்த்ஸ் வரைக்கும் லோன் பீரியடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு லோனு ரீபே பண்ணுற டைமிங்கும் கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணலான்ட்ருக்கேன், இல்லை இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன், அந்த மாதிரி நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த யூனியன் பேங்க் ஆஃப் நான் சேலரி லோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருந்தால் போதும். அதோட ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு சப்மிட் பண்ணிங்க, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ், என்ன கேட்டகிரி, எவ்வளோ லோன் எதிர்பார்க்குறீங்க, இது எல்லாத்தையுமே கேட்பாங்க.
இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டது எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும் எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் ஆகிருக்கு அப்படின்றது. புரியுதுங்களா? இதில் வந்து லோன் வந்து எடுக்கிறவங்க ரொம்ப நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு லோன் எடுத்து கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த லோன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதேமாதிரி கரெக்டாக டைமுக்கு பே பண்ணால் உங்களோட லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்சனல் லோன் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து இதில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு, இதை அப்ளை பண்ணுறப்ப எதனா இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.